ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேயோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். டெலகிராமில் நம்மளுடைய லிங்க் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கமெண்டில் பார்த்தேன். ஸோ ஒன்றுமே இல்லை, ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். நியர்லி 4000 மெம்பர்கிட்ட இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய குரூப். சரிங்களா, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இதில் முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் ஒரு 3 விஷயம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம், மார்க்கெட் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக நெகட்டிவாக, எது பர்சன்டேஜில் நல்லா இருக்குன்னு பார்த்துக்கணும். சரிங்களா. செகண்ட் பாயிண்ட், டாப்பரை செலக்ட் பண்ணணும். சரிங்களா. தேர்ட் பாயிண்ட், ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும். இதில் முதல் பாயிண்ட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, மார்க்கெட்டை பேஸ் பண்ணணும். சரிங்களா. இதில் ஃபர்ஸ்ட் விஷயம், நெஃப்டி 50யும் நெக்ஸ்ட் 50யும் பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பை சைட் ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா. இது ரெண்டுமே நெகட்டிவில் இருந்துச்சுன்னா செல் சைட் ட்ரேட் எடுக்கணும். ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் அப்படின்னா கொஞ்சம் ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது கூட சில தருணத்தில் கரெக்டாக இருக்கும். சரிங்களா. இல்லைனா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி கரெக்டாக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ஸ்கேல்பிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. என் கிளாஸில் என் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் முக்கியமாக சொல்லிக் கொடுக்குறதே மார்க்கெட்டை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் 1 hour கிளாஸ்லேயே நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ரெண்டில் பர்சன்டேஜ் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். எது ஹையாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அந்த 50 கம்பெனியை வியூ ஓப்பன் பண்ணிவிட்டு மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கச்ச டாப்பில் இருக்க 8லேருந்து 10 கம்பெனி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. அதே சமயம் நெகட்டிவில் இருக்கச்ச கீழே 8லேருந்து 10 கம்பெனியை செலக்ட் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் அப்படியே இருக்கிற ஸ்டாக்கை, ஏன்னா ப்ராஃபிட்டில் நல்ல பீக்கில் இருக்க ஸ்டாக் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டிமேட்டில் ஆட் பண்ணணும். இதில் 2 விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் இப்போ நார்மலாக நான் சும்மா ஒரு தோராயமாக நான் ஆட் பண்ண போகிறேன். பட் ஒரு 2 விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முதல் விஷயம், பை சைடு இருக்கும்போது ஓப்பனும் லோவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்வான்டேஜ். சரிங்களா. இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி 3%, 4% ஏறி இருக்கிற ஸ்டாக்கை செலக்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 0.50க்கு மேலேயும் 2% கீழே இருக்க ஸ்டாக்லையும் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை டிப்ஸாக எடுத்துக்கோங்க. சரிங்களா. இப்போ நான் இருக்கிற ஸ்டாக்கை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், டாப்பில் இருக்க 8 ஸ்டாக்கை என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன். இப்படி ஆட் பண்ண உடனே என்ன பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா சார்ட்டை வியூ பண்ணணும். சரிங்களா. இப்படி வியூ பண்ணச்ச ஃபர்ஸ்ட் டே கேண்டில், அதாவது நம்ம இந்த இடத்துல தான் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். சரிங்களா. இதில் ட்ரெண்ட் வைஸ் கொஞ்சம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ட்ரெண்டு பிரேக் அவுட்டில் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இன்னும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். இல்லை நான் இப்போ தான் இனிஷியலாக ட்ரேட்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரீவியஸ் டேயோட கேண்டில் என்னவா இருக்குன்னு பாருங்கள். க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா அட்வான்டேஜ். சரிங்களா. சில சமயத்தில் ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கும், 2%க்கு உள்ளே இருக்கும். சரிங்களா. அப்படியே என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் டே க்ரீனாக இருக்கும், அப்படியே என்ன பண்ணுங்கள் 5 minutes டைம் ஃப்ரேம் கொடுத்துருங்க. இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடியதான். இமீடியட்டாக ட்ரேடில் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை மேக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். இதில் பார்த்த உடனே ப்ரீவியஸ் டேயோட 5 minutes ஸ்கேனில் பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு சின்ன ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா. 3 to 5 minutes இந்த ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு எக்ஸிட் ஆகிறது ரொம்ப நல்லது. சரிங்களா. இதே ஆப்ஷன் செல்லிங் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ. ஸோ அதே தான் 5 minutes கேண்டில், அதாவது ஜொமேட்டோ 2வது ஆட் பண்ணியிருக்குது. என்ன பண்ணுங்கள், டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இதுதான் 5 minutes. இந்த 5 minutesோட ஹையை மார்க் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா. அடுத்த 5 minutesல பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம 5 minutes டைம் வெயிட் பண்ணுறோம். அடுத்த 5 minutesல பிரேக் அவுட் பண்ணால் ரொம்ப நல்லது. பிரேக் பண்ணாமல் இருக்கச்ச இந்த மாதிரி போய் ப்ராஃபிட் கொடுக்கும்போது ஒரே ஒரு விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த லைனை மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை இப்படி டச் பண்ணும்போது இப்படி ரெட் கேண்டிலாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணாதீங்க, விட்டுருங்க. சரிங்களா.
இல்லை இப்படி க்ரீனில் டச் ஆகிருக்கு அப்படின்னா இதை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த 5 மினிட்ஸில் ப்ராஃபிட் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த லைனில் டச் ஆகி, ஏன்னா அது வந்து இப்படி போயிட்டு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் அமைஞ்சிரும். ஸோ லாஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா 8 ஸ்டாக் லாஸில் தான் இருக்கும். சரிங்களா, 2 ப்ராஃபிட் கொடுக்கும். நம்ம அதை எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு 80%லேருந்து 90% ப்ராஃபிட் தரக்கூடிய ஸ்ட்ராட்டஜி நோக்கி தான் நம்ம போகணும். சரிங்களா, அப்புறம் எம்சியை பொறுத்த மட்டும் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதே தான் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வராததுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கச்ச நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரேட் எடுக்கிறீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா, ஸோ இங்கே க்ரீன் கேண்டிலோட என்ன இருக்குது, விக் இருக்கா, இங்கே வந்து ரெட்டில் விழலை. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்க அப்படின்னா தொடர்ச்சியாக உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் தான் மோஸ்ட்லி அமைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சீக்ரெட்டான விஷயம். அதே சமயத்தில் முதல் 5 மினிட்ஸ், சரிங்களா, ஏன்னா நம்ம 2 விஷயம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டே கேண்டில் போட்டுடுறோம். டே கேண்டில் போட்டுட்டு ப்ரீவியஸ் டே ரெட்டாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிடுவோம். சரிங்களா, இது ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி க்ரீனாக அமைஞ்சு அதனுடைய 5 மினிட்ஸ் கேண்டில் டே கேண்டில், சரிங்களா, அப்புறம் 5 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி இதான் அந்த 5 மினிட்ஸ் கேண்டில். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதனுடைய ஹையை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், க்ரீன் சிம்டம்ஸ் கொடுத்துருக்கு, பிரேக் அவுட், நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. சரிங்களா, க்ரீனாக இருந்தால் ஒரு ப்ராஃபிட்டுங்கிறது கன்ஃபார்ம். அதனால தான் 3 to 5 மினிட்ஸில் எக்ஸிட் ஆகிறது நல்லது. ஒரு 5 மினிட்ஸ் டைமில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணிவிட்டு வெளில வர்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா, ஸோ இதை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போதுமே வந்துட்டு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணும்போது தான் இதில் ஐடியா கிடைக்கும். இந்த ஸ்டாக்கெல்லாம் சக்ஸஸ்க்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் இப்போ சொன்னது வந்து உங்களுக்கு டே கேண்டில் ப்ரீவியஸ் டே வந்து க்ரீன் அந்த மாதிரி நான் சொன்னல. என்ன ரீசன் அப்படின்னா, அப் ட்ரெண்டு, ஃப்ளாட்டு, டவுன் ட்ரெண்டு. சரிங்களா, அப் ட்ரெண்டு இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் பைக்கு பயன்படுத்தணும். அப்போ ஒரு கேண்டில் க்ரீனாக விழுது அப்படின்னாலே அதனுடைய லோ என்னது அப்படின்னா சப்போர்ட், அதனுடைய ஹை என்ன அப்படின்னா ரெசிஸ்டண்ட். சரிங்களா, நீங்கள் இப்படி தான் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி தான் இப்படி ட்ராப் பண்ணுவீங்க நிறைய பேர். நீங்கள் எல்லாருமே ஜென்ரலாக இப்போது இனிஷியலாக இருக்கச்ச நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி ட்ராப் பண்ணுவோம். சரிங்களா, பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் டே கேண்டில் இருந்தாலும் 5 மினிட்ஸ் கேண்டில் இருந்தாலும் அதை பார்க்கும்போதே கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.